பார்க்கலாம், என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கலாம். கருத்து தப்பு பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றது தான் மெயினாக சொல்கிறாங்க. ஃபைட் சீன்லாம் நல்லா இருந்துச்சு, ஆக்ஷன் நல்லா இருந்துச்சு. ஆமாம், கொஞ்சம் அந்த பீரியாடிக் சொல்கிறப்ப அப்படி இருக்குது. எனக்கு வந்து அந்த கடலில் ஃபைட் பண்ணது லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ அதில் கடலில் ஃபைட் பண்ணப்போ அந்த சுறாமீன் ஒரு சீனில் வருது. ஸோ அது நல்லா இருக்குது. நல்லா இருக்கு, மூவி நல்லா இருக்கு. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் இல்லை, ஜாஸ்தி ஃபைட்ஸ் தான் ஃபுல்லாகவே. அண்ட் மூவி லென்த் வாஸ் கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகாமல் இருந்தது. ஸோ செகண்ட் பார்ட் இருக்குது சொன்னாங்க, பார்க்கணும் எப்படி இருக்கு. ஃபைட் சீக்வன்ஸ் அதெல்லாம் என்டிஆர் பார்க்கணும். சென்டிமெண்ட்டும் இருக்கும் அந்த படத்தில், அது மிஸ். ஆமாம், சென்டிமெண்ட் எதுவுமே இல்லை. ஒரு அவங்க அம்மா சென்டிமெண்ட் மட்டும் இருந்தது கொஞ்சம். அதுவும் பெருசாக சென்டிமெண்ட் சொல்ல முடியாது, ஜஸ்ட் அ பிட். பட் ஓவரால் ஓகே, ஃபைன், ஒரு ஆவரேஜ் மூவி. ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. சாங்காக பார்க்கலாம். அந்த சாங் ஒரு சாங் நல்லா இருந்துச்சு. சண்டை ரத்தம் தெரியுது. ஆமாம், கடல்ல ஏதோ டால்ஃபின் மாதிரி பறந்து நல்லா இல்லை. சக்ஸஸ்ஃபுல்லி அதற்காக தான் போனோம், நல்லாவே இல்லை. அப்படியா? ஆமாம், இதெல்லாம் இருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன்? கேர்ள்ஸ் விட்டுனால எங்களுக்கு பிடிக்கலையே என்னமோ. இருக்கலாம். அவங்களும் வெறியாக தானே இருக்காங்க, விரும்புகிறாங்க. ஒரு ஸ்டோரியே இல்லை. பாகுபலியிலையும் பண்ணாங்க, அதுலேயும் என்ன ஸ்டோரி இருந்துச்சு? அதில் ஏதோ கதை இந்த மாதிரி ஏதோ ஒரு இருந்துச்சு. இதில் எதுவுமே கடல்லையே மிதக்குறாங்க எல்லாரும். சண்டை என்ன ஒரு வெப்பன்ஸ் வச்சுட்டு அதை மட்டும் பண்ணுறேன். சண்டை போட்டாங்க, பட் சண்டை மட்டும்தான் இருந்துச்சு. படத்தில் கதை இல்லை. சென்டிமெண்ட், அப்பாக்குள்ள சென்டிமெண்ட். அப்பாவே இல்லை, செத்துட்டார் அப்பா. ரொமான்ஸ் இல்லை. పోరాటాల్సి ఏ హీరో ఇంటి దగ్గరికి కనిపెట్టి మెట్లుతోనే కొట్టేస్తారు. సినిమా అది అసలు జూనియర్ ఎన్టీఆర్ యాక్షన్, అనిరుద్ధ్ మ్యూజిక్ తప్ప ఇంకేమీ బాగాలేదు దాంట్లో. జూనియర్ ఎన్టీఆర్ యాక్టింగ్ ఈజ్ ఎక్సలెంట్. ఇట్ ఈస్ యాక్షన్ ప్లస్ సెంటిమెంట్. ఆల్ ది సీన్స్ ఆర్ ఎక్సలెంట్. ఫైటింగ్ సీన్స్ ఆర్ ఎక్సలెంట్. We need not say about junior NTR acting. You know that he is a king of actor. actor. சண்டை நிறையா இருக்குது, சென்டிமெண்ட்டும் இருக்குது. ஆனால் சண்டை தான் நிறைய, வைலன்ஸ் தான் நிறையா இருக்குது. ஃபேமிலியாக அந்த மாதிரி படங்கள் வந்து என்டர்டெயின் பண்ணுறாங்க அவங்களுக்கு எப்படி இருக்குது? இது ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் சொல்ல முடியாது, பட் கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. வயலன்ஸுன்னு நீங்கள் பார்க்கக்கூடாது, அந்த கேரக்டர் பார்க்கணும். ஜூனியர் என்டிஆரோட கேரக்டர் வந்து பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. கொஞ்சம் புரியாமல் இருக்குது, எண்ட் ஆஃப் த டே என்ன சொல்ல வராங்கன்னு புரியல உங்களுக்கு. ஆனால் நல்ல ஒரு தீம். ஒரு ஹீரோ இருந்தால் தான் அந்த ஊரை காப்பாற்ற முடியும். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அந்த ஹீரோ ஒப்படைச்சிட்டு இந்த ஊரை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்குது. பார்ட் 2 போட்டிருக்காங்க எப்படின்னு தெரியல. ரியலி குட் மூவி, டிஃப்ரெண்ட் மூவி, பார்க்கலாம். இது வன்முறையை என்கரேஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் இது வன்முறைன்னு பார்க்காதீங்க, இது ஒரு ஊரோட கதைன்னு பார்க்கணும். நீங்கள் சிட்டி வன்முறை அப்படி பார்க்கக்கூடாது. ஒரு ஊரை காப்பாற்றுறது எப்படி, அந்த ஊரில் எல்லாம் வயலண்ட்டாக இருக்காங்க, அவரும் வயலண்ட்டாக இருந்தால் தான் அந்த ஊரை காப்பாற்ற முடியும். அப்படி எடுத்துக்கினா இந்த படம் ஓகே. மியூசிக்கில் அப்படி அனிருத் மியூசிக் குட் சார், அதெல்லாம் ஒன்றும் குறையில்லை, நல்லா இருக்கு படம். உங்களுக்கு பிடிச்ச காட்சி இந்த படத்தில்? காட்சின்னா கரெக்டாக சொல்லணுன்னா, ஃபாதராக வர என்டிஆர் சன் இருக்கார்ல, ஜூனியர் என்டிஆர், அவரோட கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கு. அவர் போகும்போது அவர் சன்னுக்கிட்ட கொஞ்சம் சொல்லிட்டு போவார், அது என்னன்னு தெரியல, பட் அந்த சீன் பார்ட் 2ல் இருக்கும். அந்த சீன் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை ஃபேமிலியை பார்க்கலாம். ஓகே, எல்லாம் நல்லா தான் இருந்தது. ஓகே, சண்டை 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 நிறையா இருக்குது. சண்டை நிறையா இருக்குது. எல்லா சீனும் நல்லா இருந்துச்சு, சண்டையும் நல்லா இருந்துச்சு. சண்டையும் இருக்குது. பசங்க பார்த்தா கெட்டு போக மாட்டாங்க, யூத்தெல்லாம் இருப்பாங்க. இல்லை, ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஊரை காப்பாற்றுறதுக்கு நம்ம வந்து இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அவங்க ஃபேன்ஸுக்கான ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் எதிர்பார்த்து வந்தது என்ன எக்ஸ்பெக்டேஷனோட வந்தீங்க? அனிருத் அப்புறம் ட்ரிபிள் அதுக்கப்புறம் என்டிஆர் மூவி நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய பேன் இண்டியன் ஃபிலிம் சொன்னாங்கல்ல. எப்படி இருக்கீங்க? எப்படி இருந்துச்சு படம்? படம் பரவாயில்ல, அதே ஆந்திரா ஃபார்முலா தான் ஃபார்முலா. பட் நிறைய ரிசம்பிளன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புஷ்பா மாதிரி கொண்டு வரணும்னு அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இல்லை, புஷ்பா டைப்பில் தான். அதே லாஸ்ட் கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாகுபலி டைப்பில் இது பண்ணுற மாதிரி இருந்தது. பரவாயில்ல, அவனை ரொம்ப ஓஹோன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் அண்ட் சன் கேரக்டருடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எல்லாம் நல்லா இருந்தாலும் ஏதோ ஒன்று ஒட்டாத மாதிரியே இருக்குது படத்தில். ரொம்ப பெருசாக இல்லை, நீலண்ட் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்த அதே ஷார்ட்ஸ் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து அதே பழி வாங்கும்போது நம்ம கொஞ்சம் டயர்ட் ஆகிடுது. ரொம்ப சொன்னால் கொஞ்சம் பெரிய படம் உட்காந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு
டயர்டு. செகண்ட் ஹாஃப் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ஆச்சு கொஞ்சம் பரவாயில்ல. செகண்ட் ஹாஃப் வந்து பையனோட போர்ஷன் வந்து அவ்வளோ நல்லா இல்லை. ஆக்சுவலாக சொன்னால் செகண்ட் ஹாஃப் ஒன்றும் பெருசாக செல்ஃப் எடுக்கல. இதில் பார்ட் 2 வர கொண்டு வரணும் போது ஒன்றும் தெரில. இது வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு இது கொடுக்கல. இப்போ புஷ்பாலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு லீடு கொடுக்கும்போது நமக்கு ஒரு பெப்பு இருந்தது. பட் இந்த படம் எனக்கு அவ்வளோ ஒன்றும் பெருசாக இல்லை. ஏன்னா வந்து ஸ்டோரி வந்து அவ்வளோ கிரிப்பியான ஸ்டோரியே கிடையாது. ரொம்ப மொக்கையான ஸ்டோரி தான். தேங்க்யூ.